போதிக்கின்றீர் சத்தியங்களை, நினைப்பூட்டுகின்றீர் வசனங்களை, அனைத்தையும் சொல்லி தருகின்ற எங்கள் ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற எங்கள் ஆலோசகர் நீர்தானையா. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, தூய ஆவியானவரே, ஆவியானவரே, கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கப்பா. ஆவியானவரே. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்வோமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். பவுல் வேதத்தில் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களை என்னை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென். எக்கோ வேணாம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துறேன், எப்போ உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ஆமென். நம்ம வசனங்களில் பார்க்குறோம், நம்ம வெற்றியாக வாழணும், சமாதானமாக வாழணும், எல்லாவற்றுக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், அடிக்கப்பட்டார். எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே நல்லா வாழணும், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு வாழணும், மெயினாக வெற்றியாய் வாழணுங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, சமாதானத்தை வைத்து போகிறேன், எக்கோ வேணாமா, சமாதானத்தை வைத்து போகிறேன், சத்திய ஆவி உங்களுக்குள்ளே தான் வாசம் செய்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தை ஜெயித்தேன், உபத்திரவம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொண்டுங்கள். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வெற்றியாக வாழ தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, படைத்தே இருக்கார். ஆனாலும் சில சமயங்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் என்ன காணப்படுதுன்னா, தோல்விகள் காணப்படுது. ஆமாவா இல்லையா? நம்ம நல்லா வசனம் படிக்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம், எல்லாமே செய்கிறோம், 100% எல்லாமே கரெக்டாக பண்ணாவும் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு தோல்வியை நம்ம பார்க்குறோம். ஆமாவா இல்லையா? இந்த நாட்களில் ஏதோ ஒரு தோல்வியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை, ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கலாம், பல பல விதங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஸ்கூல்லேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வருவான். அவங்க அம்மாவும் வாங்கி வாங்கி வச்சுருந்துருக்காங்க. இந்த கதை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். வாங்கி வாங்கி வச்சு ஒரு நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது திருட்டு அளவுக்கு போய் அவன் ஆயுள் தண்டனை கைதியாக மாறுற அளவுக்கு போயிருச்சான். கடைசியாக அவனை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஜட்ஜு பார்த்து கேட்டாராம், உனக்கு கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே அவன் எங்கள் அம்மாவை பார்க்கணும் நானா. ஜட்ஜுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சான். என்ன கடைசி ஆசை உங்கள் அம்மாவா? சில பேர் பிரியாணி சாப்பிடணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. உனக்கு உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையானோன்னு எல்லோரும் பயங்கர ஆச்சரியப்பட்டு, சரி வா அவங்க அம்மாவை பார்ப்போன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால், அந்த இடத்துல அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுறாரு. என்னடா உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னேன், சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்தோம், ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன பண்ணிட்டேன், உங்கள் அம்மாவை கொன்னுட்டான். அப்போ அவன் அந்த ஜட்ஜுக்கிட்ட சொன்னான், நான் என் சின்ன வயசில் அதை எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, சின்ன சின்ன தவறு செய்யும் போதே என் அம்மா என்னை கண்டிச்சிருந்தா நான் ஆயுள் தண்டனை கைதியாக நான் மாறியிருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை அப்படின்னா. இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன தோல்விகளை நம்ம கவனிக்கிறதே இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாரும் எடுத்து வாசிப்போமா என்னோட சேர்ந்து? நியாயாதிபதிகள் 15:20. நியாயாதிபதிகள் 15:20. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை எத்தனை வருஷம் நியாயம் விசாரித்தான்? 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். இந்த இடத்துல நான் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, சிம்சோன்.
கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவுவாராக. சிம்சோனை பற்றி நான் பேசுகிறேன். அவனை மாதிரி ஒரு வல்லமையாக பார்த்தீங்கன்னா இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அவ்வளோ வல்லமையான ஒரு மனிதன் தான் யார்? சிம்சோன். 20 வருஷம் தாங்க நியாயம் விசாரித்தான். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே பார்த்தீங்கன்னா அவன்தான் கர்த்தருடைய தூதனானவர் வந்து முன்கூட்டியே சொல்லி பிறந்த ஒரு குழந்தை. அவ்வளோ வல்லமையாக இருந்தவன். ஆனால் அவனுடைய பீரியட் எவ்வளோ? வெறும் 20 இயர்ஸ். ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பயங்கர தோல்வி. அவனை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிங்கத்தின் வாயை கிழிச்சான். 300 பேரை 3000 பேரை கொன்றது. நீங்கள் வசனம் வேணும்னா குறிப்பெடுத்துக்கோங்க. நியாயாதிபதிகள் 15:4 300 நரியை பிடிச்சு தீப்பந்தங்களை கட்டி எப்படி மூளை வேலை செஞ்சிச்சுனே தெரியல. அவ்வளோ வல்லமையான ஒரு மனிதன் வெறும் 20 வருடம்தான் நியாயம் விசாரித்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவ்வளோ வல்லமையாக இருந்து ஏன் இந்த தோல்வி? அவன் மேலே இருந்த அபிஷேகத்துக்கு வல்லமைக்கு 30லிருந்து 50 வருஷம் கூட அவன் இஸ்ரவேலை என்ன பண்ணியிருக்கலாம்? நியாயம் விசாரிச்சிருக்கலாம். ஆனால் ஷார்ட் பீரியடில் தோல்வி. நம்ம வாழ்க்கையிலையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி? அவனை குறித்து, சிம்சோனை குறித்து ஆண்டவர் நல்ல தரிசனம் வச்சுருந்தார். அந்த தரிசனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் பண்ணவே இல்லைங்க. ஷார்ட் பீரியடில் தோல்வி. நான் இன்ட்ரோடக்ஷன் நல்லா சொன்னாதான் உங்களுக்குள்ளே நான் போகிறதே புரியும். குறுகிய காலத்தில் தோல்வி. கிறிஸ்துவுக்குள்ள நம்மளையும் தான் வெற்றி சிறக்க பண்ணியிருக்காரு. நம்ம அப்போ என்ன ஆகக்கூடாது? தோல்வி அடையவே கூடாது தானே. ஆண்டவர் வசனத்தை சொல்லியிருக்காரு. வசனம் உண்மை உள்ளது, மாறாதது. அப்புறம் எப்படி நமக்கு அந்த தோல்விகள் வருது? நம்ம வாழ்க்கையில் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமா? எப்போவுமே உலகத்தில் ஏற்படுற தோல்வியை ஆவிக்குரிய தோல்வியோடு இணைக்கிறது தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. உலக தோல்வியை நம்ம எப்போவுமே பெருசாக பார்க்குறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய மண்டலத்தில் ஏற்படுற தோல்விகளை நம்ம கவனிக்கிறதே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நம்ம வச்சுருந்த காஸ்ட்டில் ஒரு 100 ரூபா தொலைஞ்சிருச்சுன்னா வீட்டையே அலசி பெலசி, 100 ரூபான்றது சிம்பிளாக சொல்கிறோம், ஒரு 500 ஒரு 10,000 மிஸ் பண்ணிவிட்டு எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டோன்னா வீட்டையே 2 ஆக்கிடுவோம். இதே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு அலட்சியம், ஒரு நிர்விசாரணம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. உலக தோல்வியை எப்படி நாமும் சரி செஞ்சிடலாம்? எல்லாரும் எடுத்து வாசிப்போம். மத்தேயு 16:26 எடுத்துப்போமா? மத்தேயு 16:26 சொல்லியிருக்கு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கிட்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலக நஷ்டத்தை நம்ம சரி செஞ்சிடலாம். நம்ம ஆத்துமா நஷ்டமாயிருச்சுன்னா, ஆவிக்குரிய மனுஷன் நஷ்டமாயிட்டானா, தோல்வி அடைஞ்சிட்டா, யோசிச்சு பாருங்க. அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஆனால் ஆவிக்குரிய தோல்வியை விட உலக தோல்விக்கு தான் நம்ம கவனம் நிறையா போயிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க. இதை எப்படி சரி கட்டுறது, அதை எப்படி சரி கட்டுறது, இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறதுன்னு இதை விட்டுட்டோம். மெயினை விட்டுட்டோம். சப்பை பிடிச்சிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் உலக பிரகாரமான தோல்வியை பெருசாக பார்க்கவே பார்க்காதீங்க. அப்போ அந்த ஆவிக்குரிய தோல்வி தொடங்கும் இடங்கள் தான் இன்றைக்கி எங்கெங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனோட ஆவிக்குரிய தோல்வி எங்கெங்கே தொடங்குச்சு? அவன் அதை கவனிச்சிருந்தானா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30-50 வருஷம் கூடிய அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்திருக்கலாம். தேவன் அவன் மேல் வைத்த அபிஷேகம், அவன் மேல் வைத்த தரிசனம், திட்டம் எல்லாமே என்ன இருக்கும்? அழகாக நிறைவேறி இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய தோல்வி எங்கே தொடங்குது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஒரு பென்சில் ஸ்டோரி சொன்னேன், அவங்க அம்மாவை கொன்னுட்டான்னு சொல்லி. தொடக்கத்திலேயே அந்த காரியத்தை கண்டறிந்து அந்த தாய் எச்சரித்திருந்தால் அவன் வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருக்காது, ஒரு மரணத்தில் போய் முடிஞ்சிருச்சு. தோல்வியின் தொடக்கங்கள் எப்போவுமே அற்பமாக தான் இருக்கும். ஆனால் அதை சரி செய்யாமல் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு வீழ்ச்சியை கொண்டுட்டு வந்துடும். சிம்சோனுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஆவிக்குரிய தோல்வி எங்கெங்கெல்லாம் தொடங்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது சொல்லாமல் போனது.
முதலாவது அவனுடைய தோல்வி எங்கே தொடங்குதுன்னா சொல்லாமல் போனதில் தான் தொடங்குது. எல்லாரும் வாசிக்கலாமா? என்ன சொல்லாமல் போனது பார்ப்போமா? எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிக்கோங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6-9 நம்ம வாசிக்க போகிறோம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் சொல்லுவோமா, ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. எல்லாரும் சேர்ந்து 9வது வசனத்தை வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போமா? அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் நான் அந்த தேனை சிங்கத்தின் உடலில் எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. ஆனாலும், மறுபடியும் சொல்லுமா, ஆனாலும் நான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவே இல்லை. இந்த சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் நம்புறேன். சிம்சோனை பத்தி அந்த 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, திம்னாத்துன்னு ஒரு ஊரில் ஒரு பெலிஸ்திய குமாரனை அவன் பார்த்து பிடிச்சிருந்ததுனால அவங்க அப்பா அம்மா கூட போய் அந்த பொண்ணை கேட்கறதுக்கு போகிற வழியில தான் ஒரு சிங்கம் வந்துச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதுனால அவன் ஒன்றுமே கையில் இல்லாத போது 2ஆக கிழிச்சு அவன் அதை கொன்று போட்டுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அவன் வழி விலகி போகும்போது அந்த செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்த தேனை தான் அவன் எடுத்து சாப்பிட்டான். உங்களுக்கு இன்னும் புரிய எல்லாரும் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 13:4. நீங்கள் எடுக்க முடியலன்னா பரவாயில்ல, டிவியில் பார்த்து கூட நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13:4. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானதை ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. இங்கு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவோட அம்மா கிட்ட என்ன சொல்றாரு? மதுபானம், திராட்சரசம், தீட்டானதை ஒன்றும் தொடக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் இல்லாமல் அவனை நசரேயனாய் அவனுக்கு வளர்த்திடு அப்படின்றாரு. நசரேயன்னா என்னன்னா, தேவனுக்கென்று தன்னை கொடுத்தவன், அதற்கு அடையாளமாக தான் தலையில் சவரங்கன் கத்தி படுவதில்லை. அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸ் அவன். தூதனானவர் சொல்லி இப்படி இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஒரு ப்ரெஷியஸாக அவ்வளோ ஒரு இதாக பிறந்தவன் தான் யார்? சிம்சோன். அதில் நம்ம நியாயாதிபதிகள் 14 வாசிச்சோல, டைம் ஆவியானவர் அவன் மேல் இறங்கியிருக்காரு, பலமாக இறங்கியிருக்காரு, சிங்கத்தை கிழிச்சிருக்கான். எதையுமே அவங்க தாய் தகப்பன் கிட்ட சொல்லவே இல்லை. அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா, செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்த தேனை சாப்பிட்ருக்கான், அதை சுத்தமாக மறைச்சிட்டான். எவ்வளோ பெரிய விஷயம்! இதுதான் சொன்னாமல் போனது. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் அவங்க அம்மாக்கும் மனோவாவுக்கும் 2 டைம் தரிசனமாகி என்ன சொல்லியிருக்காரு? மனோவா கேட்குறாரு, நான் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தின் சத்தத்துக்கு ஆவியானவர் செவி கொடுத்து, தூதனானவர் செவி கொடுத்து மறுபடியும் இப்படின்றத சொல்கிறாரு. சின்ன வயசுலேருந்து அவன் தாய் தகப்பன் சொல்லி 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 எவ்வளோ சொல்லி வளர்த்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பாதுகாத்து வளர்த்திருப்பாங்க. பட் ஆனால் அவனுக்கு சொல்லணுங்கிற உணர்வே இல்லவே இல்லை. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைமைத்துவத்துக்கு சொல்லாமல் விட்டது தான் அவன் பண்ண தப்பு. மறுபடியும் சொல்கிறேன், தலைமைத்துவத்துக்கு சொல்லாமல் விட்டுறது தான் அவன் பண்ண பெரிய தப்பு. சொல்லாமல் விட்டது. ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு முன்கூட்டி நான் சொன்ன மாதிரி தான், அவன் தாய் தகப்பன் கிட்ட சொல்லியிருந்தா, நான் செத்த சிங்கத்தினிடமிருந்து தான் அந்த தேனை எடுத்தேன்னு சொல்லியிருந்தா, அவங்க அப்பா ஏதோ ஒரு பலியை செலுத்தி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று செஞ்சுருந்துருப்பாங்க தாய் தகப்பன். அவன் சொல்லவே இல்லை, சுத்தமாக மறைச்சிட்டான். அந்த உணர்வே இல்லை அவனுக்கு. நம்ம எப்படி இருக்கோம்? தலைமைத்துவத்துக்கிட்ட எல்லாமே சொல்கிறோமா? குழந்தைகள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? மனைவிகள் உங்கள் கணவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறீங்களா? ஒரு ஃபேமிலியாக நம்ம சர்ச்சுக்கு வரும், நமக்கு நம்ம ஆத்துமாக்கு உத்தரவாதி யார்? நம்ம பாஸ்டர் ஃபேமிலி. எல்லாத்தையுமே சொல்கிறோமா? அவன் சொல்லியிருந்தானா
ஏதோ ஒன்று பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் வல்லமையாக வாழ்ந்திருப்பான். அந்த தப்பை அவன் பெருசாக பண்ணிட்டான். பிள்ளைங்களுக்கெலாம் சொல்கிறேன், வாலிப பிள்ளைங்களாக இருக்கிறவங்களுக்கெலாம் சொல்கிறேன், உன் தாய் தகப்பன் கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. வசனம் சொல்லுது நீதிமொழிகளில், உன் தாய் வயது சென்றவளாகும்போது, கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே, அசட்டை பண்ணாதேன்னு வசனம் சொல்லுது. உன் அம்மா அப்பா ஒரு கண்ணீர் விட்டா கூடியும் 100% அடித்து சொல்கிறேன், அது சாபமாக தான் மாறும். அவங்க மனசை ஆண்டவரால் நேராக வந்து நம்மளை வளர்த்த முடியாதுன்னு தான் தாய் தகப்பனையே கொடுக்குறாரு. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்துகிறோன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியவே முடியாது. அவங்களா நம்மளை மன்னிச்சு மறந்து எப்போ ஜெபம் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் வரும். அதே மாதிரி மனைவிகள், உங்கள் கணவன்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. நான் ஃபஸ்ட் சர்வீஸில் சொன்ன அந்த கோட் ஃபுல்லானாலும் அவங்க தான் அவங்க கூட ஆண்டவருக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் வர்றது. அதை மறைச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவரை பற்றியே போய் வெளியே தப்பாக சொல்லி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யோசிச்சு பாருங்க. அந்தந்த தலைமைத்துவத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து உண்மையாக இருக்கணும். சரி, சபையாக வச்சுப்போம், ஃபேமிலியாக பாஸ்டர்கிட்ட நம்ம எல்லாம் உண்மையாக இருக்கோமா? ஏன்னா சபை போதகருக்கு தான் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் என்னன்னு தெரியும், தற்ப வெப்ப சூழ்நிலையெல்லாம் என்னன்றது தெரியும். அதுவும் இல்லாமல் ஆவியானவர் உதவியோடு நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஆமாவா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா பாஸ்டர் குடும்பமாக எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சொல்லுங்கள் கொஞ்சம் வாயை திறந்து. ஏன்னா நீங்கள் எங்களுடைய பிள்ளைங்க, என்னுடைய பிள்ளைங்கன்றதை விட மூத்தவர் அவருடைய பிள்ளைங்க நீங்கள். அப்போ அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். உங்கள் ஆரம்ப நிலையும் இப்போ வளர்ந்து வர நிலையும் பார்த்து கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி தான் உண்டாகும். சில சமயத்தில் இப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணுன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். ஆமாவா நான் சொல்கிற வருது? அதனால் தலைமைத்துவத்துக்கு இது நான் ரொம்ப போக விரும்பலை. தலைமைத்துவத்துக்கு தயவு செஞ்சு பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு, அடுத்து யார்? மனைவி கணவனுக்கு, கணவன் கர்த்தருக்கு, ஆஸ் அ ஃபேமிலியாக நம்ம பாஸ்ட், நம்ம ஆத்துமாக்கு உத்தரவாதி. நமக்கு மட்டும் இல்லை, எல்லா சபைக்கும் தான் இது. அதனால் நீங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒருவேளை இந்த சிம்சோன் சொல்லியிருந்தா, ஏன் நம்ம சில நேரத்தில் எதையுமே நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லாமல் செய்கிறோம்? சொன்னோன்னா ஆலோசனை தருவாங்க, நம்ம நினச்சது நடக்காது, எதிர்மறையான கருத்துக்கள் வரும், ஒரு தடுப்பு உண்டாகும், ஒரு தடை உண்டாகும். அதனாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சில நேரம் தலைமைத்துவத்துக்கிட்ட சொல்லவே மாட்டோம். தலைமைத்துவம்னா நான் சர்ச்சை மட்டும் சொல்லலை, பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, எல்லாருமே ஒரு சர்க்கிளாக நான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். ஆனால் நம்ம எதையுமே சொல்லாமல் இருக்கவே கூடாது. ஆமேன்? கொஞ்சம் ஆமேன் சத்தமாக சொல்லாமே. ஓகே, இதிலிருந்து நான் என்ன ஒரு விஷயம், நான் வேதத்தில் ஒரு ஒப்புமை சொல்ல போகிறேன்னா, ராகேல் எல்லாத்துக்குமே தெரியும். ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம். ராகேல் என்ன பண்ணாங்க, யாக்கோபு அங்கேருந்து கடந்து வரும்போது ராகேல் என்ன பண்ணாங்க, சொருபங்களை எடுத்து மறைச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை சொருபங்கள் எடுக்க போகிறேன்றத ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆலோசனை கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக தடுத்திருப்பார். என்ன சொல்லியிருப்பாரு, சொருபங்கள், அந்த விக்கிரகங்கள் நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம கூட இஸ்ரவேலின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் நம்மோட இருக்காரு, வேண்டான்னு சொல்லி தடுத்திருப்பாங்க. ஆனால் ராகேல் அதை எதையுமே பண்ணலை. அதனால தான் வசனம் சொல்லுது, எல்லாரும் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 35:19 எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 35:19 சேர்ந்து வாசிப்போமா எல்லாருமே? ஆதியாகமம் 35:19. ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அவ எப்படி அடக்கம் பண்ணப்பட்டா? எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க. போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டுட்டா. ஆனா மற்றவங்களாம் எங்க அடக்கம் பண்ணப்பட்டாங்க? முற்பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இவ மட்டும்தான் போற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டுட்டா. இவளால் ஒரு ஆசீர்வாதத்தை கூடயும் பார்க்கவே முடியலை. அவள் சொல்லியிருந்தானா கண்டிப்பாக யாக்கோபு வேண்டாமா, இது வேண்டாம், இது கர்த்தருக்கு விரோதமானதுன்னு சொல்லியிருப்பான். அவன் கொஞ்சம் கூட அதை பண்ணாமல் போனதுனால தான் ராகேல் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டா? அவளால் அவள் பிள்ளைக்கு கூட பேரை ஒழுங்காக வைக்க முடியல. வச்ச பேரை கூட யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டாரு. மேலே 18 பாருங்க. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு என்ன பேர் வச்சானா? பெனானி என்று பேர். அதை யாக்கோபு என்னவா மாத்தினாரு? பென்யமீன்னு மாத்தினாங்க. அவரால் ஒரு ஆசீர்வாதத்தை கூடயும் என்ன பண்ண முடியல, ஒரு சந்தோஷத்தை கூட ஒரு ஆசீர்வாதத்தை கூட ராகேலால பார்க்க முடியல. அதான் வசனம் சொல்லுது,
தன் பாவங்களை, சத்தமா சொல்லுவோமே, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஒருவேளை சிம்சோன் சொல்லியிருந்தா உலக பிறகு நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக தூதனானவர் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனேயே மனவா ஒரு பலி செலுத்துறானா, கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு பலியை செலுத்தி கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றிருந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? சொல்லாமையே நிறையா விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில சமயம் ஆண்டவருக்கே சொல்கிறதில்ல, இன்ஃபர்மேஷன் கொடுக்காம செஞ்சுட்டு, என்ன ஆண்டவரே உங்களை நம்பி தானே செஞ்சேன், எப்பா நீ என்கிட்ட சொன்னியான்னு ஆண்டவர் கேட்பாரு. இதே மாதிரி தான் சிம்சோன் சொல்லாமல் பொண்ணை பார்க்க போனான். ஃபஸ்ட்டு டைம் தான் அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போனான், அடுத்த டைமு அவனாக தான் போனான், ரெண்டாவது டைம் தெளிலால பார்க்கும்போதும் அவனாக தான் போனான். அவனாக சொல்லாமல் போனான். 3 டைமு மரணத்தை விரும்புகிற சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டது. 3 டைம். அவன் பிறப்பு எப்படி? ஆண்டவர் சொல்கிறாரு, பெலிஸ்தியரின் கையிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே எப்படியா சார் சொல்லாமல் போனதுனால 3 டைம் மரணத்தை பற்றி, மரணத்தையே அவனே விரும்புகிற சூழ்நிலை ஏற்பட்டதான். வாசிப்போமா, என்ன புதுசாக சொல்கிறீங்களான்றது மாதிரி பார்க்குறீங்களா? எல்லாரும் எடுங்க நியாயாதிபதிகள் 15 சேர்ந்தே வாசிப்போம், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். 15-18. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? அடுத்து வாசிப்போம், நியாயாதிபதிகள் 16 சேர்ந்து. இவன் இப்படி தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் இன்னொரு வசனம் 30வது வசனம் 16-30 வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி, பாருங்களேன், போதும் பாருங்களேன், சொல்லாம போனது மரணத்தையே விரும்புகிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. வெறும் 4 அதிகாரத்தில் அவன் சாப்டர் முடிஞ்சிருச்சு. 13 16 தான். வீட்டில் போய் தயவு செஞ்சு இன்னைக்கு இதை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆவியானவர் இன்னும் புது புது வெளிப்பாடுகளை தருவார். தலைமைத்துவத்துக்கு சொல்லுங்க, சொல்லாமல் இருக்காதீங்க. சொல்வதின் விளைவு நமக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் நல்ல ஆலோசனை வரும். பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட, மனைவி கணவன் கிட்ட, கணவன் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, சபையின் தலைவராக இருக்கிற பாஸ்டர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரு. நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்களா, அவர்கிட்ட சொல்லுங்கள். வார்த்தையை கொடுத்தா மட்டும் ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா கம்முன்னு அமைதியாக உட்காந்துருங்க. அவர் கொடுக்குற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருங்க. சிம்சோன் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லாமல், மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க, சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லாமல், சொல்லக்கூடாதவர்களிடம் சொன்னான். சொல்ல வேண்டியது என்ன? பலி விலகி செத்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எடுத்த தேனை சாப்பிட்டதை அவங்க அம்மாட்ட சொல்லலை, அப்பா அம்மாட்ட சொல்லலை. ஆனால் சொல்லக்கூடாத தெளிலாள் கிட்ட தான் பலத்தை சொன்னான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இது ஒரு இன்னர் மேன் டீச்சிங், உள்ளே இறங்கும், அப்படியே மெதுவாக தான் இறங்கும். சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்கிறோமா, இல்லை சொல்லக்கூடாததை சொல்லக்கூடாதவர்களிடம் சொல்கிறோமா? எப்படி நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு? நம்ம பெருசாக பார்த்து ஐயோங்கிறோம். சின்ன சின்ன தொடக்கம் தோல்வி தான் பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இந்த இடத்துல ஆரம்பத்திலே அவன் தன் தாய் தகப்பன் கிட்ட மறைக்காமல் சொல்லியிருந்தானா பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்திருக்கலாம். நம்மளும் பாருங்களேன், பெரிய பிரச்சனையாக ஊதி வெடித்ததுக்கப்புறம் தான் இங்கே வரதே. அது வரைக்கும் ஸ்மூத்தாக போட்டில் நல்லா போயிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. புயல் அடித்த உடனே தான் ஆண்டவரேன்னு கத்துனாங்க, ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் அமைதியாக தான் இருந்தானுங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு? நம்ம எதெல்லாம் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு தரிசனம், ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்ம எப்படி இருக்கோம்? இதுதாங்க ஆவிக்குரிய தோல்வியின் தொடக்கத்துக்கு ஆரம்பம்.
இன்னைக்கு நீங்கள் அதை செஞ்சுருந்தீங்கன்னா ஆவியானவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி ஒப்புரவாகும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல் சொல்லாமல் போனது, ரெண்டாவது காணாமல் போனது. காணாமல்னா தொலைஞ்சு போனதில்லை, பார்க்க வேண்டியதை பார்க்காம போயிட்டான். எல்லாரும் எடுப்போமா வசனம்? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், என் கூட சேர்ந்து வாசிங்க. 1ஆம் வசனம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோமா? ஒரு பெண்ணை கண்டு. அடுத்து 2வது வசனம். திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன். இப்படியே வச்சுப்போம். எல்லாரும் அடுத்து திருப்புவோம். 16ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு, அவளிடத்தில் போதும் கண்டு 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 அவன் கண்ணுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சூஸ் பண்ணானே ஒழிய, காண வேண்டிய தரிசனத்தை அவன் சுத்தமாக அந்த 4 அதிகாரத்திலையும் காணவே இல்லை. கண்ணுக்கு நல்லா இருக்கு, கண்ணுக்கு நல்லா இருக்கு, கண்ணுக்கு நல்லா இருக்கு, ஆனால் காண வேண்டியதை அவன் காணவே இல்லை. மாம்ச கண்ணு 100க்கு 100% சிம்சோனிடம் மூடப்பட்டிருந்தது, திறந்திருந்தது. தேங்க்யூ. திறந்திருந்துச்சு ஏசப்பா, திறந்திருந்துச்சு. ஆனால் ஆவிக்குரிய கண்ணு 0.01% கூடயும் திறக்கலை. அந்த உணர்வே அவனுக்கு இல்லை, காண வேண்டியதை அவன் காணவே இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எந்த கண் நமக்கு ஓப்பன் ஆகிருக்கு? எந்த கண் திறக்கப்பட்டவர்களாக இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்ந்துருக்கோம்? காலையில் நான் சொன்னேன், எங்கள் டெம்பரவரி ஆதார் கார்டு தான், பெர்மனண்ட் ஆதார் கார்டு பரலோகத்தில் இருக்குது. எந்த கண் திறந்தவர்களாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம்? அவனுக்கு வைத்திருந்த திட்டத்தை சுத்தமாக அவன் பார்க்கவே இல்லைங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு விஷயம்? இவன் ஆளை தான் மாற்றினான், கண்ணை சுத்தமாக மாற்றவே இல்லை. ஆமாவா இல்லையா? வாசிச்சோம் இல்லை? ஃபஸ்ட்டு என்ன வாசித்தோம்? திம்னாத்திலே ஒரு பெலிஸ்திய பெண்ணை கண்டு. இங்கே அடுத்து பாருங்க, வேசியை போயிட்டான், ஆளை தான் மாற்றிக்கிட்டே இருக்கான். அவன் கண்ணு எந்த இடத்துலையுமே மாறவே இல்லை. எத்தனை டைம் அவன் சிங்கத்தை கிழிக்கிறான், 3000 பேரை கொல்றான், 300 நரிகள், என்னென்னமோ பண்ணும்போதெல்லாம் ஆவியானுடைய பலன் அவன் மேலே இறங்குது. ஏன் அவனுக்கு அந்த கண் திறக்கப்படாமல் இருந்தது? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு கண் எப்படி திறந்திருக்கா? எல்லாரும் எடுத்து வாசிப்போம், உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் உங்கள் வேதத்தை திருப்பிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சேர்ந்து படிப்போமா? அப்பொழுது ஸ்ரீயானவள், நிறுத்தி நிதானமாக படிப்போம், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? நல்லா ஏசி போட்ட மாதிரி குளு 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 குளுன்னு இருந்திருக்கும் போல. பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு. பிசாசு சொன்னதும் ஆவிக்குரிய கண்கள் இருந்தும் அதனால் காணாமல் போயிட்டா. எங்க இருக்கிறதே தேவ பிரசனத்துக்குள்ளதாங்க, தோட்டத்துக்குள்ளதாங்க. சொன்னது யாருன்றத கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாம். ஆவிக்குரிய கண்கள் இருந்தும் அதனால் காணாமல் போயிட்டா. இது எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை? நம்ம எப்படி இருக்கோம்? கிறிஸ்தவன் தான், உள்ள சர்ச்சுக்குள்ளே இருக்கும் போது நல்லா நிரம்புகிறோம், பம்ப் அடித்த மாதிரி நாங்களும் ஏற்றி அனுப்புகிறோம். வெளியே போகும்போது எந்த கண்ணு திறந்துருக்கு? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். எங்கள் அம்மா காலேஜ் படிக்கும்போது எனக்கு சொல்லி அனுப்புவாங்க, நான் உன்னை பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. நான் முட்டியை இங்கே போட்டேன்னா எனக்கு தரிசனத்தில் காட்டுறாரு. ஏதாவது கிங்கினி மங்கினி வேலையை காட்டினேன், எங்கள் அப்பா வந்து லவ்வெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஏதாவது நான் பண்ணலை, பண்ணியிருந்தீங்கன்னா உனக்கு பிடிச்ச பிரியாணிலேயே சொல்லாமல் விஷத்தை வச்சு அப்படியே கொன்றுவேன், யோசிக்கவே மாட்டேன், அப்படியே சொல்லி அனுப்புனார். எனக்கு வந்து டெம்டேஷன்ஸ் கொஞ்சம் நெஞ்சமா பா, எல்லாத்துலேயும் எங்கள் அப்பா சொன்ன பிரியாணி தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஆண்டவரை தாண்டி. என் தம்பிக்கு பீஸாவில் விஷம் வச்சிருவேன்னாரு. ஸோ நம்ம கண்கள் எப்படி திறந்திருக்கா? உலகத்தில் போகும்போது நம்ம கண்கள் எப்படி இருக்குது? கிறிஸ்தவங்கிறதையே மறந்துடுறோம். கிறிஸ்தவன் உலகத்தானை விட மோசமாக இருக்கிறது கிறிஸ்தவன் மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம என்ன தவறு செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிப்பாருங்கிற துணிகரம், ஆனால் அதுக்கு ஈக்குவலாக தண்டிப்பாருங்கிறது நமக்கு தெரிய மாட்டுது. துணிகரம், உச்சக்கட்ட துணிகரம்,
துணிகரனா கொஞ்சம் நஞ்சலாம் இல்லைப்பா, ஃபுல் மாம்ச கண்ணு தான் திறந்துருக்கு. கைவிடப்பட்டுறாதீங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் எல்லாத்தையும். ஒரு நாள் அடிக்கடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லுவார், நீ எந்த தப்பு செஞ்சாவும் நீ ஜட்ஜ்மெண்ட் டேல பெரிய டிவியில் ஆண்டர் நீ பண்ண எல்லா ரகசியத்தையும் போட்டு காட்டுவார். இப்போ உனக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல உலகமே பார்க்கும். எஸ்தரா, ஐயோ இப்படிப்பட்ட பொண்ணா, பார்த்துக்கோ, அசிங்கமாயிராத, ஒழுங்காக வாழ்று அப்படின்னு எங்கள் அப்பா பயமூத்தி வைப்பார். நம்ம எப்படி இருக்கோம்? கண் எப்படி இருக்குது? நம்ம கண் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கா? இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பிசாசு சொன்னதும் ஆவிக்குரிய கண்கள் இருந்தோ அதை காணலை. ஆனால் அதே நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய கண்களில் கண்டு 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 தரிசனத்தை நிறைவேற்றினார். அவர் 100க்கு 100 மனுஷகுமாரனாக இருந்தும், 100க்கு 100 அவர் குமாரனாக இருந்தும், 100க்கு 100 ஆவிக்குரிய கண்கள் திறந்தவராய் தான் வாழ்ந்தார் அவர். இது எவ்வளோ பெரிய இதுங்க. ஒருத்தன் சுகமாக இருக்கானா, அவன் மேல் மனதுருகி கண்டு அவனை சொஸ்தமாக்கினார். அவங்க பசியாக இருக்காங்களா, அதை கண்டு அவங்களுக்கு போஷித்தார். இதை விட சூப்பர் என்ன தெரியுமா? ஆலயத்தில் விறகு புறா இருக்கிறவர்கள் இவங்களெல்லாம் பார்த்து டென்ஷனாகி சவுக்க உண்டு பண்ணி ஆட்டி வெளுத்து எடுக்கிறாரு. கூட இருந்தவனுங்களுக்கு என்னன்னு தெரியல, ஏன்னா அவனுங்க ஃபுல்லாக மாம்ச கண்ணில் தானே இருக்கானுங்க, தெரியல. யோசிச்சு பாருங்க, அவர் அப்படிப்பட்டவராய் தான் இருந்தார். கண் திறக்கப்பட்டவராய், ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவராய். அதனால தான் யோவான் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறேன். அதை சொல்லும் போது தான் யாராலையும் தாங்க முடியல, ஐயோ ஐயோ இவன் என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. பவுல் அதனால தான் சொல்கிறாரு, எபேசியர் 1:19 எல்லாரும் எடுத்துப்போம், பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் பவுல். எல்லாரும் எடுத்துப்போம். எபேசியர் 1:19 வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து மெதுவாக நிறுத்தி. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் அவர் உங்களுக்கு, சொல்லுங்க, அவர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கொடுக்க வேண்டும். உங்க கண்கள் பிரகாசமா இருக்கா, இருளடைஞ்சிருக்கா? பிரகாசமா இருந்தா ரொம்ப சந்தோஷம், இருளா இருந்தா தான் கஷ்டம். நம்ம கண்கள் எப்படி இருக்கு? பவுலின் கண்களிலிருந்து செதில் போச்சு. அதை எல்லாரும் எடுப்போமா? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமாக போவோம். அப்போஸ்தலர் 9 நான் வாசிக்கிறேன், என்னோட கூட சேர்ந்து பாருங்க. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். தாமதமின்றி, மாம்ச கண்கள் மூடி ஆவியக்குரிய கண் திறக்கப்பட்ட உடனேயே அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார். நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கி எந்திரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அதை நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நம்ம கண் எந்த கண் திறக்கப்பட்டிருக்கு? எப்பா விசுவாசம், அறிக்கை எல்லாம் ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம விசுவாசிக்கிறோம், அறிக்கை பண்ணுறோம், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சிறந்தவர், தலைமுறை வரைக்கும் தாங்குவார், இரக்கமுள்ளவர், மாறாதவர், எல்லாம் ஓகே. அவர் எல்லாம் செஞ்சிட்டாரு. அவர் நமக்காக எல்லாம் அவருடைய போர்ஷனை முடிச்சிட்டாரு. நம்ம போர்ஷன் என்ன? எங்கே தோல்வி அடைந்துட்டு இருக்கோம்? எந்த இடத்துல நம்ம தோல்வி தொடங்குது? அதை தெரியாமையே கிறிஸ்தவம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கர்த்தரும் பாவங்களை மன்னிப்பார், எல்லாம் பண்ணுவார், பட் தோல்வி எங்கே ஆரம்பிக்குது? ஒரு செடியை வளர்க்குறோம், ரோசா பூச்செடின்னு தான் நினைக்கிறேன், அந்த இதை கட் பண்ணி விடுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் வேறு டேமேஜ் ஆகிருந்தால் எப்படி செடி நல்லா இருக்கும்? கொஞ்ச நாள் கழித்து ஆமால வேறு போயிருக்கு அப்படின்னா செடியவே பிடுங்கி போட வேண்டிய நிலைமை ஏற்படும். அறுப்புண்டு அக்கினியிலே போடப்படும்னு வசனம் சொல்லுது. நம்ம எப்படி இருக்கோம்? பிடுங்கி போடுறதுக்கு ஆண்டர் ரெடியாக இருக்கா மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? இல்லை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நம்ம எதை காணணும்?
சிம்சோன் காண வேண்டியதை காணலை, அதுக்கு பதிலாக காணக்கூடாததை கண்டான். குறுகிய காலத்தில் தோல்வி அடைந்தான். தரிசனத்தை அவன் காணவே இல்லை. இந்த பிரசங்கத்துக்கு நான் என் ஹஸ்பண்ட் பாஸ்டர் டேவி கிட்ட சொல்லியிருந்தப்ப நிறைய இந்த பிரசங்கத்துக்கு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் பெண்கள் ப்ரேயரில் பாஸ்டம்மா சிம்சோனை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு அப்பயே மனசெல்லாம் ஒரே சந்தோஷம். ஆண்டவரே எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அது ஒரு கன்ஃபர்மேஷன். இன்னொருத்தவங்க மூலியமாக பாஸ்டர் டேவிட் என்கிட்ட சொன்னப்போ அது ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. இந்த பிரசங்கத்துக்கு ஆண்டவர் என்கிட்ட திட்டமாக பேசுகிறாரு, இதை தான் பேசணுன்றத. ஆவிக்குரியவனுக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு, லைஃபே ஓவர். உலகத்தை கூட ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்கங்க. உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும். நம்ம பிரச்சனையே உலகத்தை உலகமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையாகவும் தான் பார்க்குறோம். உலக வாழ்க்கையும் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பண்ணி பாருங்களேன். ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி வந்து நிற்கிறத பார்ப்பீங்க. ஏன் தானியேல் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிற்கலையா? யோசிச்சு பாருங்க. தைரியமாக அவங்க நிற்கலையா? நம்ம கண் எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு? நம்ம மாம்ச கண் திறந்திருக்கா, ஆவிக்குரிய கண் திறந்திருக்கா? அவன் காணக்கூடாததை கண்டான், முடிஞ்சிச்சு. சோகமான முடிவுங்க அவனுடைய வாழ்க்கை, சோகமான முடிவு. ஆவி தூதனானவர் வந்து 2 டைம் சொல்லி பலி செலுத்தி, அவன் பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வளர்த்திருப்பாங்க, பாதுகாத்திருப்பாங்க, எல்லாம் வீணாக போச்சு. நம்ம எப்படி இருக்கோங்கிறத இந்த நாளில் யோசிச்சு பாருங்க. உங்கள் கண் எதை நோக்கி இருக்கிறது? ஒரு பாட்டு இருக்குல்ல, பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். தெரியாதா? பாடுங்க சேர்ந்து. ஆட்கள் மேலே அம்போதான் உன் அபிஷேகம். அம்போவா போகணுமா மொத்தமாக போகணுமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்லாமா? பொருட்கள் மேலே நல்லா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா. ஃபாதர் பக்காவாக தான் எழுதியிருக்காரு, அம்போதான் முடிஞ்சு கட்டின மவனே அப்படின்ட்டாரு. நம்ம எதை நோக்கி இருக்கோம்? மத்தேயு 6:22 சொல்லுது, உன் கண் வெளிச்சமாக இருந்தால் தான் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சம். உன் கண்ணு கெட்டதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இப்போ நீ மறைச்சு அப்படியே நல்லவனாட்ட வேஷம் போடலாம், நல்லவளாட்ட வேஷம் போடலாம். நான் ஆவியானவர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவார். ஆமென். என் ஆண்டவர் சும்மாலாம் இல்லைங்க, நம்ம ஆண்டவர். நான் கொஞ்சம் உரிமை எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் புட்டு வச்சு விட்டுருவார். நானும் என் தம்பியும் அலறுவோம். ஐயோயோ, எங்கே எதை பண்ணிட்டு வந்தோம், எதை காட்டுவாரோ. குடும்ப ஜபனாவே அலறி ஓடிடுவோம். பார்த்துக்கோங்க நம்ம கண் எப்படி இருக்குன்னு. முதலாவது என்ன சொன்னேன்? சொல்லாமல் போனது. 2வது காணாமல் போனது. 3வது செய்யாமல் போனது. எல்லாரும் வசனங்களை எடுப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 5வது வசனத்தோட கடைசி பகுதி. அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். என்ன சத்தமாக கொஞ்சம் சேர்ந்து வாசிப்போமா? அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். செய்ய வேண்டியதே அதுதான். ஆனால் சார் அதை செய்யவே இல்லை. இதற்காக தான் அவன் பிறந்தான். பிறந்ததோடைய நோக்கமே என்னது? இவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் தான் சொல்லி அவன் பிறப்பே வந்துச்சு. ஆனால் செய்ய வேண்டியதை தலைவர் என்ன பண்ணலை? செய்யவே இல்லை. திட்டமே இஸ்ரவேலை காப்பதற்காக தான் இவன் மூலியமா. அதை 1% கூட சார் செய்யவே இல்லை. நம்ம எப்படி இருக்கோம்? தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை, தரிசனத்தை செய்கிறோமா? ஆரம்பத்திலே நான் சொல்லி ஆரம்பித்தேன், கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எப்பொழுதும் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஒரு தரிசனத்தை கொடுத்து. ஆமாவா இல்லையா? அது எங்கே போச்சு? அம்போன்னு போச்சா, இல்லை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆனாவும் தேவன் அவனுடைய பலவீனத்தில் தேவன் என்ன பண்ணார்? அவனுக்கு உதவி செய்தார். அவன் விருப்பத்தோட அவன் விருப்பத்தோடு தான் ஆண்டவர் எல்லாமே செஞ்சார். விருப்பத்தோடு அவன் செய்யவே இல்லைங்க. ஒரு விஷயத்தை கூடயும் அவன் விருப்பத்தோடு செய்யவே இல்லை. எதுவுமே செய்யலை. நீங்கள் அந்த 4 அதிகாரத்தை ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன், வீட்டில் போய் படித்து பாருங்க. தேவன் அவனை பற்றி சொன்ன தரிசனத்தை, திட்டத்தை செய்யவே இல்லை. பொண்ணை பார்க்க போனால் அடிக்க போனால், பொண்ணை பார்க்க போனால் அடிக்க போனால்,
அவ்வளோதான், முடிஞ்சு. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துப்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நான் ஏன் சேர்ந்து வாசிக்க சொல்கிறேன்னா அப்போ தான் உங்களுக்கும் புரியும், அதனால தான். எல்லாரும் எடுத்துப்போம். நியாயாதிபதிகள் 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான், மெதுவா படிங்க, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. இன்னொரு டைம் படிப்போம். நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு. பிடிக்கப்பட்டு போயிட்டாரு, பிடிச்சிட்டு போயிட்டானுங்க. திட்டத்துக்காக தோணலை, கடைசி வரைக்குமே என் கண்ணு போச்சு, நான் பழி வாங்கணும். அவன் திட்டத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலாம். அவ்வளோ சுயநலமாக இருந்திருக்கார் போல். செய்ய வேண்டியதை நம்ம செய்யலையே, அதனால தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோமேன்ற உணர்வே இல்லை. அங்கே கூட என்ன சொல்கிறாரு, யார் 2 கண்களுக்கு பழி வாங்கணும்னு தான் போய் நிற்கிறாரு. ஆனால் இதே மாதிரி ஒருத்தன் தாவீது கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திச்சான்னு சொல்லி தேவனுக்காக பழி வாங்கினான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் என் இருதயத்திற்கு சும்மா வருமா ரிவார்டு? நீங்களும் நான் என்ன சும்மா பெற்ற முடியுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறோமா? ஏங்க, ஒரு முஸ்லீமு அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஏசி க்ளீன் பண்ண வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த டைம் ஆன உடனே தொழுக போகணுன்ட்டு அப்படியே போட்டுட்டு ஓடிட்டாருங்க. அப்போ தானே லேட்டாக வந்து க்ளீன் பண்ணாங்க. நீங்களும் நானும் எங்கெங்க இருக்கோம்? அடிக்கடி சொல்லுவார், உண்மையுள்ள தெய்வத்துக்கு போலியான பக்தர்கள், போலியான தெய்வத்துக்கு தான் உண்மையுள்ள பக்தர்கள். நம்ம எப்படி இருக்கோம் யோசிச்சு பாருங்க. ப்ரேயருக்கு வானா வரதில்லை, இதை பண்ணுனா பண்ணுறதில்ல, கேட்டால் பிஸி. ஒரு நாள் சாத்தா மொத்தமாக பிஸின்னு ஹெல்லுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். ஹெல்லுன்னா நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ என்ன பண்ண போகிறீங்க? நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். பிசாசு நம் கண்களை குருடாக்குறான், அதிலேருந்து விழிச்சு வெளியே வாங்க. உங்கள் தோல்வியே அதனால தான், அங்கே தான் தொடங்குது. அதை சரி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வதிக்கிறத உங்கள் கண்களால் காண முடியும். ஆமென். அதே மாதிரி நியாயாதிபதிகள் 16:24 எடுத்துப்போமா, சேர்ந்து வாசிப்போம். 14:24. ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, கொடுமை போ, அவனை தான் முடிச்சு கட்டணும். அதை பண்ணாமல் விட்டதுனால அவன் என்ன சொல்கிறான், நம்முடைய தேவன் நமது கையில். எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம். அடுத்து பாருங்க, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு முன்பாக, சேர்ந்து நமக்கு முன்பாக, கொஞ்சம் வாயை திறக்கலாமே, முத்து விழுந்துச்சுன்னா நாங்கள் சபை கட்டுறதுக்கு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை, முடிவு பாருங்க, வேடிக்கை காட்டுற லெவலுக்கு வந்துட்டார் நம்ம சிம்சோன். ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவாங்க, சிம்சோன் மாவு அரைக்கும் மில்லுன்னு நிறையா பேர் விளையாட்டுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது எனக்கு பெயினாக இருக்கும். வல்லமையாக இருந்தவன், பெலிஸ்தியரை முறியடிக்க வேண்டியவன், இப்போ அவங்களுக்கு கொண்டுட்டு வாங்கன்னு ஒரு வேடிக்கை பொருளாக மாறி போயிட்டான். யார்? சிம்சோன். தனக்கு நியமிக்கப்பட்ட செய்ய வேண்டிய பொறுப்பை நீங்களும் நானும் செய்யலைன்னா உலகத்துக்கு வேடிக்கையாக தான் போகும். அசிங்கமாயிருச்சு, ரொம்ப கேவலமாயிருச்சு, கூனி குறுகிட்டேன், நீ செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நீ வேடிக்கை பொருளாக தான் ஆவீங்க. இந்த இடத்துல அவன் செய்ய வேண்டியதை கொஞ்சம் கூட செய்யலை, வேடிக்கை பொருளாக போயிட்டான். இதை வாசிக்கும் போது எனக்கு மனசே வலியாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் அப்படி போயிடக்கூடாதுப்பா, நான் செய்ய வேண்டியதை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஒப்பு கொடுத்தேன் அந்த நேரத்தில். இல்லையா? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சொல்லி. இந்த நியாயாதிபதிகள் முடிஞ்சால் படித்து பாருங்கள். இவன் ஒருத்தன் தான் தூதனானவர் வந்து சொல்லி, உனக்கு ஒரு குமாரன் பெறுவான், நீ இப்படி இருக்கணும், அவன் ரட்சிப்பான்னு சொல்லி பிறந்தவன். எவ்வளவோ தேவனுடைய துணையோடு அவன் செஞ்சுருக்கலாம். செய்யாமல் போனதுனால தான் வேடிக்கையான பொருளாக மாறினான். அந்த காசான்ற இடத்துல நம்ம படித்தோம்ல, காசானா என்னன்னா ஸ்ட்ரென்த், பவர், ஸ்ட்ராங் ஹோல்டு. இதுதான் அதோடைய அர்த்தம். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 5 முக்கியமான பட்டணங்கள் இருந்துச்சு. அந்த இடத்துல
அதில் ஒரு முக்கியமான பட்டணம் தான் காசா என்கிற பட்டணம். அந்த காசா பட்டணத்தில் தான் பலமான முக்கியமான பிரபுக்கள், செல்வந்தர்கள் எல்லாமே அந்த காசா பட்டணத்தில் இருந்தாங்க. அவன் மட்டும் தேவனுக்கு செவி கொடுத்து வல்லமையாக வாழ்ந்திருந்தானா அவங்கள அவன் எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். ஆனால் முடிக்க வேண்டிய இடத்துல செய்ய வேண்டியதை செய்யாமல் போனதுனால அதே இடத்துல சிம்சோன் எப்படிப்பட்டவனாய் மாறி போனான் சொல்லுவோமே, வேடிக்கையாக மாறி போனான். வல்லமையாக இருக்க வேண்டியவன். இது எவ்வளோ ஒரு சோகமான ஒரு விஷயம். சிம்சோனுடைய ஊர் பேர் வந்து பெத்ஷமேஸ். சிம்சோனுடைய ஊர் பேர் வந்து என்னங்க, பெத்ஷமேஸ். அதோடைய அர்த்தம் என்னன்னா சூரியனின் வீடு, ஹவுஸ் ஆஃப் சன். நீங்கள் 13ஆம் அதிகாரம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுத்தார். நியாயாதிபதிகளுடைய சர்க்கிளே என்ன தெரியுமா, மோசே யோசுவாக்கு அப்புறம் அவங்க பாவம் செய்வாங்க, ஒருத்தவங்க கிட்ட மாட்டிப்பாங்க, ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை ஏற்படுத்திப்பார், விடுவிப்பார், அவர் இறந்ததுக்கப்புறம் மறுபடியும் பாவம் செய்வாங்க. இது ஒரு சர்க்கிளாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இருளான நேரத்தில் விடுவிக்க தான் இவனை ஆண்டவர் பயன்படுத்த வேணும்னு நினச்சாரு. ஈவன் அவங்க அம்மாவே ஒரு மலடி, அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்தை தான் சிம்சோனா ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனால் இவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் போயிட்டான். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன், எல்லாரும் எடுத்துப்போம். 1 கொரிந்தியர் 9:6. நான் விசுவாசிக்கிறேன் ஆவியானவர் ஒவ்வொருத்தர் கூட இடைப்படுவாருன்னு. 1 கொரிந்தியர் 9:26. எல்லாரும் சேர்ந்து இந்த கருவசனத்தை வாசிப்போம் எல்லாருமே. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக, ஆகாயத்தை அடிக்கிறவனாக, மறுபடியும் ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக. செய்ய வேண்டியதை செஞ்சானா ஓட வேண்டிய ட்ராக்ல நம்ம கரெக்டாக ஓடுவோம். செய்ய வேண்டியதை நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்க, சிம்சோன் மாதிரி நம்மளும் வேடிக்கை பொருளாக மாறிடுவோம். இதுதான் அவன் தோல்வியின் தொடக்கத்துக்கு தொடங்கின இடங்கள். யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் பயங்கர பணக்காரராக இருக்கார், ஒரு விஷயம் அவரை பற்றி வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு ஒரு 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 அவருடைய பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சுன்னு நமக்குலாம் எப்படி மனசு ஒரு மாதிரி இருக்குது, ஆமாவா இல்லையா? அப்போ நமக்கே இப்படி இருக்குன்னா அவனை உருவாக்கி தரிசனத்தை வச்சு உருவாக்கி எல்லாம் பண்ணவருக்கு எப்படி இருக்கும்? இவன் எதையுமே சொல்லலை. அந்த 4 அதிகாரத்தை மறுபடியும் சொல்கிற, வீட்டில் போய் படித்து பாருங்க. திட்டத்தை செய்யவே இல்லை. ஒவ்வொரு டைமும் ஆவியானவர் இறங்கினப்ப ஒரு தீர்க்கதரிசியை கூடயும் போய் நாடி என்னன்றதை கூட அவன் கேட்கவே இல்லை, ஒன்றுமே கேட்கல, ஜெபிக்கலை. ஆண்டவரை நோக்கி எப்பப்பெல்லாம் சாக கடந்தானோ அப்பப்பெல்லாம் சாவ விரும்பி நிலைமை வந்துச்சோ அப்பப்போ மட்டும்தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்பப்பெல்லாம் ஆண்டவரை கூப்பிடுறோம்? எல்லா நேரத்துலையும் செய்ய வேண்டியதை செய்கிறோமா? காண வேண்டியதை காண்றோமா? சொல்ல வேண்டியதை சொல்கிறோமா? இல்லை சிம்சோன் மாதிரி சாவ விரும்புகிற சூழ்நிலை வரும்போது மட்டும் தேவனை நோக்கி பார்க்குறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இதுதான் நம்ம ஆவிக்குரிய தோல்வி தொடங்குகிற இடம். எல்லாரும் இருக்கிற இடங்களை எளிமை நின்று, எல்லாரும் எளிமை நின்று 3 சொன்னேன், சொல்லுவோமா? என்னென்ன? சொல்லாமல் போனது, உங்கள் வாழ்க்கையில் மறந்துடாதீங்க. இதுதான் ஆவிக்குரிய தோல்வி தொடங்கும் இடங்கள். காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவர் சபைக்கு சொல்கிறது. எல்லாரும் கண்களை மூடி, உங்களோட ஆவியானவர் இடைப்பட்டிருந்தா நீங்கள் கரங்களை தூக்குவீங்களோ இல்லை கண்களை மூடி உண்மையாக கேட்பீங்களோ? எந்த இடத்துல நம்ம தோல்வி தொடங்குச்சு அதை யோசிச்சு பாருங்க. பிசாசு பெருசு பெருசாக காட்டி அதுதான் நம்மளை இதை குருடாக்கிடுறான். அவன் கண் காண வேண்டியதை காணாம போனதுனால தான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் நின்றான். எவ்வளோ ஒரு சோகத்துக்குரிய விஷயம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க என் மேல் வைத்த தரிசனத்தை, நீர் என் மேல் வைத்த திட்டத்தை நாங்க காணாம போயிருந்தா எங்களை மன்னிங்கப்பா. எல்லாருமே சொல்லுவோமா? உங்களை எது தொட்டுச்சோ அதை சொல்லி ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போமா? உலகத்தோட ஒத்து வாழ்றோமா? இல்லை உலகத்திலையும் உலக கண்ணை பார்த்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் மாம்ச கண்ணில் தான் இருக்கோமா? எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருக்கு என்று செலவிடுறோம், செய்ய வேண்டியதை செய்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விஷயம் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தரிசனம் தந்தது நீங்கப்பா, எல்லாமே தந்ததுப்பா. எங்கள் வாழ்வில் உள்ள மேன்மை எல்லாம் ஒருவருக்கேப்பா.
ரூஹு ஷுத்ரி பூலி கரமதுருதிரி பலாக்கடரபடரபோ தீக்கடர கத்திரிம தூக்க தட்டரபத சித்தரபா. கொஞ்சம் வாய்களை திறந்து, இது உங்களுக்கு ஆண்டவருக்குரிய நேரம். செய்ய வேண்டியதை செய்யாம, காண வேண்டியதை காணாம, என் வாழ்க்கையில தோல்வி 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 நம்ம நிறைய நாட்கள் புலம்பி இருக்கோம், அழுது இருக்கோம், காரணமே என்னன்னு தெரியாம. இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு திட்டவட்டமாய் சத்தியத்தை காட்டியிருக்காரு. எல்லாரும் கண்களை மூடி ரீபா ஷூத ரபதி கத ரபல கட ரபல ரபா ஓ ரிபா ரூபா லாஹா தர மதுஷத ரபா டட டட ரபா தடி மட ரபா ஓரி பாலா கட ரமா துடி மட ரமா தட பட பட கத ரபா ஓரி பாலா கட ரமா துஸ்த டைக்க துஷத் ரபா தரபா. எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் வாழ்வின் சேர்ந்து உந்தனுக்கே கரங்களை உயர்த்தி எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தர் மேலே உங்க அபிஷேகம் இறங்கட்டும். நல்ல வாயை திறந்து எங்கள் ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. தரிசனம் நீர் தந்தது, ஓ தரிசனம் நீர் தந்தது. வச்சிருக்காரா சொல்லுவோமா? தாகமும் நீர் தந்தது, கிருபைகள் நீர் தந்தது, அபிஷேகம். இது எல்லாமே ஆண்டவர் சிறுசோருக்கு தந்தார், பயன்படுத்தல. மறுபடியும் தரிசனம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அதை பயன்படுத்துவோமா? அவன் பயன்படுத்தாம அவனுடைய வாழ்க்கை தோல்வியில முடிந்தது. உண்மையா சொல்லுவோமா? ஓ ரஹஷரபோ கிருபைகள் நீர் தந்தது, ஓ அபிஷேகம் நீர் தந்த. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எந்த வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எந்தன் சொல்லுவோமா? மேன்மையெல்லாம் உந்தனுக்கே தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே. செய்வோம்ப்பா, தரிசனத்தை செய்வோம். நீங்க எங்க மேல் வைத்த அபிஷேகத்தை நாங்க காத்துக்கொள்வோம். ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. அப்பா, சர்வ வல்லமை ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் 3 காரியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்ம சொல்லாமல் போன காரியங்கள். சில நேரங்களிலே நமக்கு துணிகரம் வந்து விடுகிறது. அந்த துணிகரம் நம்மை வாழ்க்கையவே பாழாக்கி விடுகிறது. 2வது காரியமாக நாம் பார்த்தோம், காணாமல் போனது, பார்க்காம கண்டுக்கிறாம போகிற காரியம். தேவன் என்ன நோக்கத்துக்காக நம்மை அழைத்தார், நம்மை என்ன நோக்கத்துக்காக உருவாக்கினார், நம்மை எதற்காக இவ்வளவாய் நம்மை உயர்த்தி நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார், நமக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறார். தேவ திட்டம் தெரியாம, தேவனை பற்றியே கண்டுக்கிறாம, நம்ம சுயம் அதிகமாகி சுயத்தை மையமாக வைத்து நம்ம சொந்த கணக்கிலேயே பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தத்துக்கு இடம் கொடுக்காமல் அதை பற்றியே கண்டுக்கிறாம இருக்கிறோம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். மூன்றாவது காரியமாய் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டு விடுவது. சில காரியங்களிலே ஆவியானவர் உணர்த்தும் போது கூட நம்ம மாறுவது கிடையாது. அதுக்கு தான் நமக்கு தாவீது ஒரு உதாரணமாய் இருக்கிறார். தேவன் தாவீதுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சியிலே அவரை உணர்த்தின போது அவர் மனம் திரும்ப ஆண்டவரிடத்திலே தன்னை அர்ப்பணித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வார். பேதுருவுக்கு அர்ப்பணிப்பின் இருதயம் இருந்தது, அதனால ஆண்டவரிடத்துல வந்தான். யூதாஸ் பாருங்க, அவன் தன் வாழ்க்கை அவனாய் சுய தீர்வு எடுத்து அவன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். நம்ம ஆண்டவரிடத்திலே திரளான மன்னிப்புகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை தூக்கி எடுப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லி இருக்குது. நம்ம வேடிக்கையாய் போகாதபடிக்கு கடைசி வாய்ப்பை கர்த்தர் தருகிறவர் நமக்கு. சொந்தக்காரவங்க எல்லாம் பழிக்கிறதும் பேசுகிறதும் இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் மாற்றுவார். நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் கரத்தில் களிமண்ணை போல அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய சித்தம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க ஆண்டவரோடு பேசுங்க. இன்றைக்கு இந்த செய்தி பரிசுத்த ஆவியானவராலே நம்ம சபைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. முதல் ஆராதனையிலேயே அதனுடைய ரிசல்ட்டை நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் உயிர்ப்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் பேசுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்திலே ஆண்டவரிடத்தில் பேசுங்க. நன்றி அப்பா. எஸ் லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் சொல்லாமல் போவது, கண்டுகொள்ளாமல் போவது, செய்யாமல் போவது என்கிற ஒரு நிலை எங்கள் வாழ்க்கையில வரவே கூடாதப்பா. கர்த்தாவே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மன்னிப்பீராக, எங்களுக்கு புது வாழ்வு தருவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும். இரக்கமுள்ள உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். தங்கள் மனதிலே யார் யார் தொடப்படுகிறார்களோ, யார் யார் உணர்த்தப்படுகிறார்களோ, அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும். வேடிக்கை பொருளாய் மாறாதபடி ஒவ்வொருவரும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படியாய் செய்வீராக. உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தாவே, பேசுகிற பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகவே ஒவ்வொருவரையும் மரணத்தின் சாயலை நீக்கி ஜீவனை நீர் கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும் ஆண்டவரே. தேவ திட்டம் செய்வதற்கு, சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிக்கட்டும். மீண்டும் உம்மை தேடி வரட்டும் அப்பா. உம்மிடத்தில் ஓடி வரட்டும். உம்முடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கட்டும். அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கமும் சித்தமும் நிறைவேற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் எங்களுக்குள்ளாகவும் நீர் இடைப்படும். அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி பிரயோஜனமாய் இருக்கட்டும். செய்தி கொடுத்த எஸ்தர் ராணிக்காக, பாஸ்டர்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை அபிஷேகத்தை பயன்படுத்தினதுக்காக நன்றி சுவாமி.
இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தும். உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். தூக்கி எடுப்பீராக. ஆண்டவரே, எங்களை தருகிறோம் அப்பா, தருகிறோம். உடைத்து உருவாக்குகிற கர்த்தர், மறுபடியும் எல்லாரையும் உருவாக்குங்க அப்பா. பெரிய காரியங்களை செய்யும். நம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க அணைத்து கொள்ளுங்க, சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கும் இரக்கம் காட்டுங்க. 51ஆம் சங்கீதத்தை எழுதி தாவீது எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ அதுபோல ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும். அன்பின் கரத்தில் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், பலன் தாரும், அதிசயம் செய்யும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இரக்கமுள்ள உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே அப்பா, உங்க நாம மகிமைக்காக ஒவ்வொருவரையும் நிலை நிறுத்தும், உயிர்ப்பியும். ஆண்டவரே, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க, தேவைகளை சந்திங்க. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சீர்படுத்துங்க, அசைவாடுங்க, உயிர்ப்பிங்க ராஜா. ஒருவருடைய அப்பா குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி தாரும். உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். ஆண்டவரே, ஆராதனைக்கு வராமல் தடைபட்டு போனவர்களை நினைக்கிறோம் அப்பா. மாலை ஆராதனைக்கு அழைத்து வரும். உங்க நாம மகிமைப்படட்டும். இரக்கமுள்ள உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாய் தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு நம்முடைய வீட்டார் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆசீர்வாதம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மன்றாட்டு குறிப்பு வாங்கிக்கொள்ளுங்க. VBS